இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முக்கியமான வீடியோ தான் ஆக்சுவலாக. இந்த வீடியோ என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம சமச்சீர் கல்வி புக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சென்டர்லேயுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கிறோம். 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் வந்து ரிவைஸ்டு எடிஷன் போட்டோம். 2024 பதிப்பை பற்றி நடத்திட்டு இருந்தோம். பட் பெரிய கிளாஸஸ் 11th அண்ட் 12th பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணலை ஆக்சுவலாக. பட் இப்போ உங்களுக்கு அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற புக்கு சரியான புக்கு தானே அப்படின்னா, நம்மளுடைய டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ்னு நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அதோடைய முதல் பேஜ்லேயே மறுபதிப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா நிறையா மாறி இருக்குன்னு அர்த்தம். அதில் 2024 வருஷம் இருந்தால் மறுபதிப்பு 2024 இருந்தால் நிறைய மாறி இருக்குன்னு அர்த்தம். சில விஷயத்தில் திருந்திய பதிப்புன்னு இருக்கும். திருந்திய பதிப்பு அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பேராகிராஃப் மாறி இருக்கும், பாக்ஸ் மாறி இருக்கும். பாக்ஸ் எல்லாம் 9th 10th மட்டுமே நிறைய பாக்ஸ் கொஷின் மாறி போயிடுச்சு. 9th 10th மட்டும். 11th புக் எதுவுமே வந்து திருந்திய பதிப்புன்னு இல்லை, ஆக்சுவலாக மறுபதிப்புனே இருக்குது. மறுபதிப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் லெசன் தலைப்பு சேமாக இருந்த மாதிரியே இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டே மாறி இருக்கும், பேராகிராஃப்ஸ் மாறி இருக்கும், உள்ள பாயிண்ட்ஸ் அடிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடுத்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புக்கு மாறி இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துலேருந்தே எடுப்பாங்க கொஷின்ஸ். நம்ம அதை விட்டுட்டு நம்ம பழைய புக்கை படிச்சிருப்போம். ஸோ அந்த இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ 11th 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, பர்டிகுலராக எத்திக்ஸு, இது ரெண்டுமே 5 புக்குமே திருந்திய பதிப்புன்னு தான் இருக்குது. சாரி, மறுபதிப்புன்னு இருக்குது. மறுபதிப்புனா நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு அர்த்தம். திருந்திய பதிப்புனா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 9th 10th நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருந்திய பதிப்புன்னு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இதை ஷார்ட் வீடியோவாக போடுறேன், கண்டென்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைடில் நான் காட்டுறேன் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த கிளாஸ் புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு படிக்கும்போது புதிய விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்து படிங்க. பர்டிகுலராக 9th 10th 11th 12th. ஏன்னா அடுத்து வரப்போகிறது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரதா இருந்தால் கண்டிப்பாக 11th 12th படிக்கணும். அதில் பர்டிகுலராக இந்த எத்திக்ஸ் புக்கு ஒரு சிக்கலான புக்கு. எத்திக்ஸ் படிக்கலைன்னா நம்மளை காலி பண்ணி விட்டுடும். அது ஈவன் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், இந்த எத்திக்ஸ் புக் அப்படின்றது கொஞ்சம் சிக்கலான புக்கு. அதே போல் ஹிஸ்ட்ரி புக்கும் சிக்கலான புக்கு. ஸோ முக்கியமான கண்டென்ட் எங்கே மாறி இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே நீங்கள் ஏதோ சம்திங் புதுசாக ஒன்று படிக்க போகிறோன்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருக்க புக்குடைய முதல் பேஜ்லேயே இருக்கும் பதிப்பு. அதில் 2024 எடிஷன் தான் வச்சு படிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஎன் டெக்ஸ்ட் புக் வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அது கவர்மெண்ட் வெப்சைட் தான், அதிலே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணிங்கன்னா புக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் 2022-23 இருக்குது. பட் ஆனால் நீங்கள் 24-25 எடிஷனை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.